எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் கேரளா ஸ்பெஷல் கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கேரளாலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. புட்டுக்கு, ஆப்பத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிடுவாங்க. சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். நான் இன்றைக்கி அதை மாதிரி தான் செஞ்சுருக்கேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஆப்பத்துக்கு கடலைக்கறி செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி இதே பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள். கறி குழம்பு தோற்று போங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம தேங்காய் வறுத்து போடும்போது அங்கங்கே கடி போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலைக்கறி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பத்துக்கு கடலைக்கறி செய்ய போகிறேங்க. கேரளா ஸ்பெஷல் கடலைக்கறி செய்ய போகிறேன். நம்ம இதில் தேங்காய்லாம் வறுத்து போட்டு பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம சாப்பிடும்போது கடிப்படும்போது தேங்காய் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும். பார்க்குற அனைத்து நல்ல உள்ளவங்களும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கேரளாலலாம் இந்த மாதிரி தான் கடலை கறி வைக்கும்போது தேங்காவை வறுத்து போட்டு பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. குக்கரில் அப்படி டேரெக்டாக பண்ண போகிறேன். கடலையை நீங்கள் வேக வச்சும் பண்ணலாம், அப்படியேவும் பண்ணலாங்க. நான் நைட்லேயே ஊற போட்டேன் கடலையை. தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கடலைக்கறி. ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை, சோம்பு, 2 ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை, நட்சத்திரப்பூ, 4 லவங்கம் இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். கறி குழம்பு சுவையில் தான் இன்றைக்கி பண்ண போகிறாங்க. லேசாக பொரிஞ்சதும் நம்ம இதில் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். 2 வெங்காயங்க, மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீல சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயமும் போடலாம். இதுக்கு பதில் ஒரு பச்சை மிளகாங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம ஒரு தக்காளி, புளிப்பு சுவை ரொம்ப இருக்கக்கூடாது, அதனால் ஒரு தக்காளி போட்டால் போதும். தோசைக்கு இட்லிக்குன்னா கூட ஒரு தக்காளி போட்டுக்கிடலாம். ஆப்பத்துக்கு ஒரு தக்காளி போட்டால் போதுங்க. 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தக்காளி நல்லா வதங்கவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அன்றைக்கி குருமா மசாலா வச்சு தான் பண்ண போகிறேன். குருமா மசாலா இல்லை அப்படின்னாக்கா 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 3 ஸ்பூன் வரமல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. குருமா மசாலா ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றலை, அதே மாதிரி கடலையும் அரைச்சி ஊற்றலைங்க. உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா தோசைக்கு இட்லிக்குன்னா நீங்கள் கொஞ்சமாக கடலை எடுத்து அரைச்சி ஊற்றிடுங்க. நல்லா திக்னஸாக வரும். அன்றைக்கி ஆப்பத்துக்கு தான் கொஞ்சம் தண்ணி போல் செஞ்சால் தான் இந்த தேங்காய் கட் பண்ணி போடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் இன்றைக்கி நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை, கடலையும் அரைச்சி ஊற்றலை. இப்போ கடலையை விட்டு கிண்டி எடுத்துக்கலாம் மசாலாலாம் போட்டு. அப்படியே மசாலாவில் போட்டு பெரட்டிட்டு அப்புறமா நம்ம போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க. தேங்காய் கடைசியில் தான் வறுத்து போடணும், ஃபஸ்ட்டே போடக்கூடாது. அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக சாப்பிடும்போது கடிப்படும்போது நல்லாயிருக்கும். இப்போமே போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும், உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் லாஸ்ட்டில் தான் நம்ம வதக்கி போடணும். இந்த அளவுக்கு தண்ணியாட்டு வச்சுக்கிடணுங்க. இப்போ கிரேவிக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கிடலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடணுங்க. நம்ம கடலையை வேக வச்சு எடுக்காமல் இருக்கிறதுனால ஒரு 7 விசில் விட்டு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக வந்துடுங்க. 6 விசில் 7 விசில் விடுங்க. மீடியமாக வச்சேன்னா 5 விசில் விட்டாலே போதும். ஸ்பீடாக விட்டிங்கன்னா ஒரு 7 விசில் விடுங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். லாஸ்ட்டில் கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு அப்படியே இறக்கிட்டு நம்ம தேங்காய் வதக்கி விட்டுடலாங்க. தேங்காய் எண்ணெயிலே தான் பண்ணணும். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 துண்டு தேங்காவை பொடிசாக அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி நம்ம நல்லா செவந்து வரணுங்க. செவந்து வந்த முறை போடணும். நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு செவந்தோடனே நம்ம போட்டுருணுங்க. அதில் அப்படியே ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஆப்பத்தோடு வச்சு சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. யாருமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தழையும் கருவேப்பிலை தலையும் போட்டு
மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடணுங்க. இப்போ ஆப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஆப்பா கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். ஆப்பத்துக்கு வந்து பழைய சாதம் கொஞ்சமாக உளுந்து போட்டிருக்காங்க. கொஞ்சமாக உளுந்து போட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சிருக்கேன். நல்லா சூப்பராக கிடச்சிருச்சு. மூடி வச்சு நம்ம வேக வச்சோம்னா ஒரு 2-3 நிமிஷத்துல நல்லா வெந்துடுங்க. எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பாருங்க. அப்போ வந்து சரிங்களா, சூப்பர் டேஸ்ட்டில் கிடச்சிருக்குங்க. இப்போ அடுத்தது ஒன்று வேக வச்சு எடுத்தாச்சு. அப்படியே கடலைக்கறி வச்சு சாப்பிட்டோம்னா 2 ஆப்பமும் 2 கரண்டி கடலைக்கறியும் வச்சு சாப்பிட்டேன்னா பசியே எடுக்காதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான கடலைக்கறி ரெடி, ஆப்பமும் ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.